ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் 65 ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன், எக்கு, வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பீட்ரூட் 65 ஃப்ரைட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டு போகலாம், வீட்லேயும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம். 400 கிராம் அரிசியை சுத்தம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துடலாம். அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு அரிசியை போட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் வெந்து வடிக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாதம் வேகும்போதே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு. வடித்து ஆற வச்சிடலாம். இப்போ காய் ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் பீட்ரூட்டை திருவி எடுத்திருக்கேன். பீட்ரூட் தண்ணி காய் தான், ஆனால் நம்ம மாவு எல்லாம் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இதோட 50 கிராம் கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவைக்கு பொடி உப்பு, கடலை மாவு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்க்கணும். லைட்டாக கலந்து விட்டாலே போதும். லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம திரும்பவும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடலை மாவு கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு அளவு கரெக்டாக வரணும். பீட்ரூட்டு இனிப்பு காய் தான், அதனால் உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்தமாரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய சைஸில் பிடிக்க வேண்டாம். குட்டி குட்டியாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவைக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்தமாரி குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை விட குட்டியை வேணாலும் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இப்போ சேர்த்தாச்சு. எண்ணெயில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விட்டுறலாம். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா தான் ஒன்று போல் பொரிஞ்சு வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்ல கலர்லாம் மாறிடுச்சு. இதை டீக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் இந்தமாரி பொரித்து எடுத்துடலாம். கருகிராமல் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்தமாரி பொரித்து எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். பீட்ரூட்டில் எண்ணெயும் இல்லை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். பொன்னிறமாக வதக்க வேண்டாம். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். தேவைக்கு பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய் எல்லாமே நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ், கேரட் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். அந்த காயோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். அப்போ தான் கடிப்பட்டுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயை வதக்கியாச்சு. இந்த அளவு வதக்கினா கரெக்டாக இருக்கும். காய்க்கு தகுந்த அளவு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். காய் வதக்கினதுக்கப்புறம்
2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் டொமாட்டோ சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு தெரியும். நீங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் சாதம் வடித்து ஆற வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் தேவைன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டு கூட எடுத்து ஆற வச்சு காய்கறியோட சாதத்தை சேர்த்துடலாம். நம்ம வடித்து தான் சேர்த்துருக்கோம். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அதோட பொரித்து வச்சுருந்த பீட்ரூட் 65 சேர்த்துடலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா சாதம் அடிப்பிடிக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஜாஸ்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது சாதம் உடஞ்சிடக்கூடாது. இந்தமாரி சுற்றி லைட்டாக கலந்து விடணும். சாஸு மிளகுத்தூள் எல்லாம் சாதத்தில் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். சாதமும் உடஞ்சிடக்கூடாது. பக்குவமாக மெதுவாக நல்லா கலந்து விட்டுருங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு போர் அடித்தாலும் சரி, இல்லை லஞ்ச் பாக்ஸை சாப்பிடாமல் கொண்டு வந்தாலும் சரி, இந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்ல விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த சாப்பாடு தான் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதில் பீட்ரூட்டு தான் சேர்த்தங்கிற அளவே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவல். எல்லோருக்குமே பிடிச்ச கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீட்ரூட் 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. பீட்ரூட் 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பாட்டிலே ஹெல்த்தியான வெஜிடபிள் எல்லாம் சேர்த்ததுனால சைடிஷாக எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். சைடிஷாக வேணும்னா நீங்கள் பொரிச்ச பீட்ரூட் 65 வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. சாப்பாடு டேஸ்ட்டும் வேறு லெவல். சாதம் ரொம்ப அரிசியாக வடிச்சிடக்கூடாது. முக்கால் பதத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வடிச்சுக்கோங்க. சாதம் நல்லா வெந்திருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.